நோ சுகர், நோ கர்டு, நோ ஓவன் இல்லாமல் இவ்வளோ ஸ்பாஞ்சியான சாஃப்டான ரொம்பவே டெலிஷியஸான ரவா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? எல்லோரோட ஃபேவரட் டிஷ்ஷாக மாறி போவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். ஸோ இது செய்கிறதுக்கு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லாவே நுர வர்ற அளவுக்கு பீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்தளவு நல்லாவே நுர வரணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்தளவு நுர வந்ததுக்கப்புறமாட்டு நம்ம மெஷர்மெண்ட் கப் எதுவும் எடுக்கலை. ஸோ இந்த டம்ளர் எடுத்துக்கோங்க. இதுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கோம். சுகர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. ஸோ இதை நல்லா கரைஞ்சி போகிற அளவுக்கு நல்லாவே பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுனா நல்லாவே நுர பொங்கி வரும். ஸோ அந்த மாதிரி நல்லாவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரளவு நல்லாவே திக்காயிடுச்சு. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சால் தான் நமக்கு ரொம்பவே ஸ்பாஞ்சியான கேக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஸோ அதை உள்ளே சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு மைதா, இந்த கிளாஸில் இந்த அளவு தான் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு மைதா அதையும் உள்ளே இப்போ சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அடித்து வச்ச முட்டை மிக்ஸில் நம்ம கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டம்ளர் அளவுக்கு நம்ம ரிஃபைண்ட் ஆயில், உங்களுக்கு ஆயில் வேண்டான்னா உருக்குன பட்டர் கூட சேர்த்துக்கோங்க. ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு ஆயிலும் முட்டையும் ஒன்றோடு ஒன்று நல்லாவே கலந்து போகிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ரவை இதை நான் நல்லா பவுடராக அடித்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி நல்லாவே அடித்து எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ உள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க. 3 பேஜாக நான் பிரிச்சுருக்கேன். ஸோ இது செகண்ட் பேஜ், அதையும் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ ஃபைனலாட்டு லாஸ்ட் பேஜையும் உள்ளே சேர்த்துட்டா போச்சு. அவ்வளோதான். இதை இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 நிமிஷம் எடுத்துக்கோங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நல்லாவே பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லாவே எனக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மடிப்பாக இருக்குதுல்ல, இந்த மாதிரி வரணும். இந்த அளவுக்கு நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்போ மூடி வச்சு ஒரு 1/2 மணிக்கூர் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் கேக் டீனில் மாற்றணும். இப்போ 1/2 மணிக்கூருக்கு அப்புறமாட்டு நான் கேக் டீனில் மாற்றிக்கிடுறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாட்டு பாதாம் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 30 நிமிஷம் நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், 30 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ வெளியே எடுத்துடலாம். நல்லா ஆற வச்சுட்டு வெளியே எடுத்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இதில் சுகர் எதுவுமே சேர்க்கலை. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாகர்கோயில் குக்கிங்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.